வரணும். இன்னைக்கு காலேஜ் முடிச்சிருப்பா ஒருத்தி காலேஜ் போயிருப்பா. சோனியா அம்மா மாதிரியே இருப்பா சோனியா காந்தி. என் பிள்ளைங்க வேணும், பேர பிள்ளைங்க வரணும். நான் இன்னைக்கு கோர்ட்டில் விட்டு போக மாட்டேன். தீர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். இந்த தீர்ப்பு செல்லாத நீதிபதியை வர சொல்லுங்க, வெளியே வர சொல்லுங்க. தீர்ப்பு சொன்ன நீதிபதியெல்லாம் வெளியே வர சொல்லுங்க. பார்ப்போம் கோடி கணக்காக போனாலும் இந்த டீச்சர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அதான் நான் கொடுப்பேன். இன்னைக்கு கோர்ட்டை எல்லாருக்கும் நேராக சொல்லிட்டு போறேன். அந்த தீர்ப்பை நான் விளக்குவேன் ஒரு ஆளா. ஏமா இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு, இந்த 11 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த 11 பேரையும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்க. அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணுங்க. அவங்க அந்த ஸ்கூலில் இருந்தவங்க தானுங்க. அவங்க எங்கே போயிருந்தாங்க அன்னைக்கு? அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இருந்தவங்க தான். அவங்களுக்கும் அந்த தண்டனை கொடுத்தாகணும். அப்படி இல்லை அவங்கள ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்கள் 94 பெற்றோருக்கும் தண்டனை கொடுங்க. நாங்கள் உள்ளே இருக்கோம். நாங்கள் வெளியில் இருந்து சாப்பிட்றத விட ஒவ்வொருத்தவங்க எங்களை பார்க்குறவங்கெல்லாம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல. பணம் வாங்கிட்டீங்க இப்படியே தான் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க. அந்த அவமானமே எங்களுக்கு வேணாம். எங்கள் எல்லாருமே உள்ளே போடுங்க. நாங்கள் 94 பேருமே நாங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். பெத்த கடமைக்கு அனுபவிக்கிறாங்க. பெத்த பிள்ளைங்களை பிடிச்சி கொடுமை இருக்கு. அது தர முடியாத கொடுமைங்க. இதுக்கு என்னங்க பதில் சொல்ல பாருங்க. இதை சொல்லுங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு நியாயமான தீர்ப்பு தாங்க எங்களுக்கு வேணும். பேர குழந்தைகள்லாம் இருந்துட்டாங்க, இப்போ 11 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்கல்லம்மா, இதை பற்றி நீங்கள் எப்படி? அதான் கண்ணு தெரியல, கை காலம் முடியலை எனக்கு. இப்போ இந்த இதை தீர்ப்பை எதிர்பார்த்து கும்பகோணத்திலேருந்து 1500 ரூபா கொடுத்து காரில் வந்து இப்போ இறங்கினேன். என்ன இந்த 11 பேருக்கும் தண்டனை நாங்கள் கொடுக்கவா, கோர்ட்டு கொடுக்க போகுதா எங்களுக்கு தெரியணும். இங்கே வந்து கேட்டோன்னே என் உயிராக அடங்கிருச்சு. என் பிள்ளை காலேஜ் முடிச்சு வந்திருப்பா, எனக்கு துணையாக இருப்பா. நான் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறேன். என் பேர பிள்ளைய 3 மாத பிள்ளையில இருந்து நான் வளர்த்தேன். என் பிள்ளை பிரியங்கா சோனியா காந்தின்னு பேர் வச்சேன். நாங்கள் காங்கிரஸ் ஆளாக நான் காங்கிரஸ் பேர் வச்சேன். நான் ஆசையாக வளர்த்தேன். இன்னைக்கு நான் இங்கேயே சாவேன், இங்கேயே செத்து போயிடுவேன். நான் கார் வச்சு நேரத்தில் கும்பகோணத்துலேருந்து இங்கே இறங்கி வந்தேன். எனக்கு காலும் முடியலை, கண்ணு சரியாக புரியலை. நான் இப்போ தீர்ப்பு எப்படி இருக்குமோன்னு நான் இங்கேருந்து ஆசையோடு வந்தேன். டீச்சர் எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்கணும். டீச்சரால தான் செத்தது. பாக்கி பேர் தீர்ப்பு செல்லாது. டீச்சருக்கு தீர்ப்பு கொடுக்கணும். பாக்கி பேர் தீர்ப்பு செல்லாது. இல்லை 95 பேரும் இங்கே சாவோம், கோர்ட்டில் சாவோம். நான் சாவேன். இன்னைக்கு கோர்ட்டை விட்டு போக மாட்டேன். நான் சாவேன். எதுக்கு சார் 10 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம்? நாங்கள் எதுக்கு 10 வருஷமாக காத்துக்கிட்டு? எங்களுக்கு அவங்கள விட்டுருக்க. அந்த 10 பேரும் லேட்டாக வளர்த்தாதீங்க. எப்பயும் விட்டுருக்க. எங்களை எல்லாரையும் உட்கார வைங்க. நாங்கள் வீட்டுக்கு யாருமே போக மாட்டோம். ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சவங்களுக்கே இந்த கதினா என்ன தெரியாத பிள்ளைங்களும் என்ன கதியாகும். நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம், ஒரு நாள் கூட நிம்மதியாக நடந்து போகிறதில்ல. நிறைய பிள்ளைங்க எல்லாமே பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சத்து பழச்சி நல்ல துணிமணி கட்டு போனால் பணம் வந்துட்டு பணம் நாங்கள் தரோம் சார். எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க தான் வேணும் எங்களுக்கு. இல்லை நல்ல தண்டனை கொடுங்க. இல்லைன்னா எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுருங்க. நாங்களாம் இனிமேல் வீட்டுக்கே நீங்கள் போகிறதில்ல. 11 பேரை விட்ட மாதிரி இந்த 10 பேரையும் விட்டுருங்க. லேட்டாக வளர்த்தாதீங்க. 94 பேரை பிடிச்சி உள்ள போடுங்க. நாங்கள் தான் தண்டனை செஞ்சோம். நாங்கள் தான் தப்பு செஞ்சோம். நாங்கள் அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி இவ்வளோ வருஷம் 10 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 10 வருஷம் நல்ல தீர்ப்பு வரும்னு தான் நாங்கள் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த 10 பேருக்கு தீர்ப்பே கொடுக்க வேணாம். அவங்கள விட்டுருங்க. எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுருங்க. நீதியின் மீது நம்பிக்கை வைத்து 10 வருட காத்திருப்பு தங்களுக்கு எவ்வித விதமான நம்பிக்கையும் தரவில்லை. இவர்கள் அனைவருமே நீதியின் மீது வைத்த நம்பிக்கையை இழந்து விட்டதாகவும், இதனால் அந்த 10 பேர், அதாவது இந்த 10 பேருக்கு மட்டுமல்லாது விடுவிக்கப்பட்ட அந்த 11 பேருக்கும் உடனடியாக தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதை உள்ள பெற்றோர்கள் மனக்குமுறலாக இருக்கிறது. ஆண்ட்ரூ.